Vanakkam student, numericals on inclined plane of using Vanakkam students. இப்போ நான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது friction in an inclined plane. இது ஒரு inclined plane. Inclination is angle alpha. The upper half is inclined, upper half on an inclined plane. Upper half of the inclined plane with inclination of alpha. இது ஒரு inclined plane, inclination of alpha with respect to ground is perfectly smooth. Upper half இது full portion நம்ம இப்படி எடுத்துக்கோம். This is full portion, இது half portion. இது total L ன்னு வச்சுக்கிட்டா இது L/2, இது L/2. First up, inclination of is the upper half of inclined plane with inclination of alpha is perfectly smooth. So in the portion, first half is perfectly smooth. It means இது 0 இருக்கும். What is 0? Mu is equal to 0. ஏன்னா ஸ்மூத்துங்கிற போது ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா ஃப்ரிக்ஷன் is equal to mu into n. So friction 0ங்கிற போது mu into n is equal to 0. So mu 0 இருக்கும். Smooth, it is only for smooth surface. The lower half is rough. Rough, definitely it will have coefficient of friction. So mu is equal to coefficient of friction. ஏன்னா இங்கே பார்க்குற போது ஃபஸ்ட் ஹாஃப் ஃப்ரிக்ஷன் கிடையாது, அதனால் அது ஸ்மூத் சர்ஃபேஸு, அதனால் ஃப்ரிக்ஷன் கிடையாது. செகண்ட் ஹாஃப் B to C ரஃப் சர்ஃபேஸ், கண்டிப்பாக அதுக்கு ஃப்ரிக்ஷனல் மியூ இருக்கும். தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கும். இந்த பாடி இஸ் ஸ்டேஷ்னரி ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட். பாடி இந்த இடத்துல ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட், தட் இஸ் U is equal to 0. Starting from rest at the top will again comes to rest at the bottomக்கு இங்கே வரும்போது இந்த இடத்துல this is alpha. இந்த இடத்துல at C, when it comes to C, its velocity is equal to 0. இங்கே starting from rest it comes இப்படியே ஸ்மூத் சர்ஃபேஸில் இதுலேருந்து இது வரைக்கும் இது B, ஸ்மூத் சர்ஃபேஸ் இங்கேருந்து இது வரைக்கும் இது A to B ஸ்மூத் சர்ஃபேஸில் ஸ்லைட் ஆகி வருது. அப்புறம் B to C வித் ரஃப் சர்ஃபேஸ், அப்போ அதோட ஆக்சலரேஷன் கம்மியாக இருக்கும். B to C வரும்போது குறைச்சலாக இருக்கும், இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே ஃப்ரிக்ஷன் கிடையாது. From the rest at the top, it again comes to rest at the top. Find the coefficient of friction for the lower portion. இந்த போர்ஷன் தான் கிடையாது, இந்த போர்ஷன் தான் coefficient of friction is equal to 0. So first நம்ம இது பார்த்துக்கோம். Since mu is equal to 0, first portion எடுத்துக்கோம். That is portion A to B. A to B is smooth. A to B, mu is equal to 0. Therefore friction is equal to mu into n, that is F is equal to friction 0 இருக்கிற போது F 0, then mu also 0 for this portion first. And length என்ன வரும்? Length is equal to length AB is equal to total lengthல half, first half இல்லையா, L/2. இது Lன்னா இது L/2, another L/2. நம்ம இதை பற்றி தான் பேசுகிறோம் இப்போ நம்ம. L/2. ஓகே, now mu is equal to 0. And so normal reaction என்ன வரும்? So let us find out what is the force acting on it. See, இப்போ இந்த பிளாக்கு இங்கே வருது, ஸ்டார்டிங் சப்போஸ் இப்படி மூவ் ஆகிட்டு வருது, என்ன வரும்? இங்கே வந்து n வரும். இங்கே வந்து mg, இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் படி இங்கே இருக்கும் ஆல்ஃபா. ஸோ இது இப்படி வரும்போது இது இப்படி வந்து இப்படி வரும். ஸோ இங்கே ஆல்ஃபா வருது, ஆல்ஃபாவுக்கு பக்கத்தில் இருக்க சைடு வந்து mg cos ஆல்ஃபா. ஸோ டவுனில் வருது mg cos ஆல்ஃபா இப்படி வருது. ஸோ இப்படி போகிறது mg தூரத்தில் இருக்குது, இந்த ஆங்கிளுக்கு தூரத்தில் இருக்குது mg sin ஆல்ஃபா. ஆல்வேஸ் தெரிஞ்சுக்க, இது mg இருந்தால் இது வந்து காஸ் ஆல்ஃபா இருக்கும், இது வந்து சைன் ஆல்ஃபா இருக்கும். சும்மா சிம்பிளி நம்ம எழுதலாம் இப்படி போட்டு, இது mg இருந்தால் இப்படி போட்டு
mg into cos alpha mg into sin alpha. சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இனிமேல் இதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. mg cos alpha mg sin alpha. ஸோ இங்கேருந்து இங்கே வரும்போது என்னென்ன ஃபோர்ஸஸ்? ஹியர் நார்மல் ரியாக்ஷன் is equal to mg cos alpha. ஸோ இந்த போர்ஷன் பார்க்குற போது நார்மல் ரியாக்ஷன் mg cos alpha. ஸோ ஒன்றே பேலன்ஸ் பண்ணிக்குது. ஏன்னா மோஷன் இந்த பக்கம் இருக்கிறதுனால இங்கே இந்த ஃபோர்ஸும் n mg cos alphaவை பேலன்ஸ் பண்ணிக்குது. இந்த பக்கம் டிரைவிங் ஃபோர்ஸ் இது, இந்த பக்கம் இந்த ஃபோர்ஸ் இது இழுத்துட்டு வருது. இந்த பிளாக்கை இது இழுத்துட்டு வருது. இந்த போர்ஷன் தான் mg sin alpha. mg sin alpha is so the force driving block of mass m. பிளாக்கோட மாஸ் வந்து m, mass m, mass block of mass small m னு வச்சுக்கோம். is f is equal to அது இந்த பக்கம் கீழே இப்படி தானே இங்கேருந்து இங்கே வரைக்கும் வர்றதுனால இதுதான் டிரைவிங் ஃபோர்ஸு. ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்கும், இங்கே ஆக்சலரேஷன் டவுனில் தான் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு mg sin alpha. ஸோ இது இந்த பிளாக்கு இங்கேருந்து இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வந்துடுச்சு. ஸோ ஆக்சலரேஷன் என்ன வரும்? ஸோ ஃபோர்ஸை கொடுத்துட்டாங்க. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ். ஸோ ஃபோர்ஸு டிவைட் பை மாஸ்னால் இது mm கேன்சல் ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு mg sin alpha divided by m is equal to, therefore acceleration is equal to g sin alpha for the portion A to B. Okay, and force is equal to mg sin alpha. Force is equal to mg sin alpha. Okay, now இங்கேருந்து this is initial velocity. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட் ஹாஃபில் என்ன? இது A, இது B ஃபஸ்ட் ஹாஃபு, B to C செகண்ட் ஹாஃபு, A to B. இங்கே வெலாசிட்டி என்ன வருது? இனிஷியலி it is at rest. So it means initially from for AB to C u is equal to 0 initially. ஃபைனலி இங்கே இந்த இடத்துல என்ன வெலாசிட்டி இருக்கும்? ஃபஸ்ட் ஹாஃப் A to B என்ன இருக்க வெலாசிட்டி தெரியாது, நம்ம வின்னு வச்சுக்கோது. வி ஆக்சலரேஷன் தான் நமக்கு தெரியும். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் ஆல்ஃபா. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் ஆல்ஃபா. ஓகே, நான் இப்போ நம்ம இதை என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ், இப்போ நம்ம வெலாசிட்டி இந்த இடத்துல என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? வி ஸ்கொயர் ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி வி ஸ்கொயர் ப்ளஸ் 2 into acceleration is yes இந்த போர்ஷனுக்கு A to B. வெலாசிட்டி ஸ்கொயர் என்ன நமக்கு தெரியாது. இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டினா இந்த இடத்துல பாடி ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட். ஸோ u is equal to 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2 into acceleration எவ்வளோ வருது? acceleration is equal to g sin alpha and distance travel. S is equal to distance travel. எது இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணியிருக்கு. இது டோட்டலி Lனா இது half the L, that is L by 2. So in the 2 on 2 அடிபட்டுரும். So v square we can write v square is equal to gl sin alpha. So we will write v is equal to gl sin alpha under root. ஏன்னா v ஸ்கொயர் எடுத்தோம்னா இது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இது போயிடும், இது எப்படி வந்துடும் வி ஸ்கொயர். ஓகே, நான் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்கணும்? இங்கேருந்து இங்கே வர்றதை பார்க்கணும். இங்கேருந்து இங்கே வருது B to C. ஸோ ஃப்ரம் B to C நம்ம பார்ப்போம். B to C. ஸோ திஸ் இஸ் B, E இங்கே இருக்குது, திஸ் இஸ் C, திஸ் இஸ் ஆல்ஃபா. பிளாக்கு அங்கேருந்து மூவ் ஆகிட்டு வருது கீழே. ஸோ ஆஸ் இட் இஸ் இது mg, இது mg பக்கத்தில் இருக்கிற இது ஆல்வேஸ் mg cos alpha. இந்த சைடு இருக்குது இப்படி வருது mg sin alpha. இது எப்போதும் சேம். அது பிளாக் அப்பில் போனாலும் சரி டவுனில் வந்தாலும் சரி, இதுதான் ஈக்குவேஷன். அடுத்தது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு?
இங்கேருந்து இது வந்து எல், அப்போ இது ஆஃப் த டிஸ்டன்ஸ்னால் எஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் லென்த். இந்த லென்த் என்ன, பி டு சி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லென்த் டிவைடட் பை 2. ஆஃப் த லென்த்து ப்ளஸ் அனதர் ஆஃப் த லென்த்து. டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் எல், எல் பை 2, எல் பை 2. ஓகே, பிசி இஸ் ஈக்குவல் டு எல் பை 2. ஃபைன். அடுத்தது நம்ம மறுபடியும் இதை ஆக்சலரேஷன் என்னன்னு பார்ப்போம். இங்கே ஆக்சலரேஷன் இந்த பிளாக்குக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆக்சலரேஷன் என்ன வருது, சி பாடி இஸ் மூவிங் திஸ் வே. ஸோ இந்த இடம் ரஃப்பான ரஃப் இடம். ஸோ மியூ இருக்கும் இங்கே. ஸோ மியூவை தான் நம்ம கண்டுபிடிக்கிட்டே கேட்டிருக்கேன். ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். மியூ கண்டுபிடிக்கணும். மியூ கண்டுபிடிக்கிறப்ப இங்கே வந்து நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். அண்ட் இது பேலன்ஸ் பண்ணிவிடும். இதை எடுத்துடலாம். ஏன்னா இதை 2 காம்பனண்ட்டை பிரித்து இப்படி ஒன்று போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது, சி மோஷன் இந்த பக்கம் இருக்குது, இது ரஃப் சர்ஃபேஸ் இருக்குது. அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு இந்த பக்கம் ஆக்ட் பண்ணும். ரைட்டா? ஏன்னா மோஷன் இந்த பக்கம் இருந்தால் மோஷனுக்கு எகென்ஸ்ட் சைடில் தான் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் பண்ணும். ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு என். தட் இஸ் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மியூ ஃபார் திஸ் போர்ஷன் ஒன்லி. இந்த போர்ஷன் மியூ கிடையாது. இந்த போர்ஷனுக்கு மியூ இஸ் ஈக்குவல் டு 0. மியூ இன்ட்டு என்ன எவ்வளோ வருது, என்ன வருது, இந்த ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுது. ஸோ n இஸ் ஈக்குவல் டு mg. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு n. என்னுக்கு பதில் mg cos alpha. ஸோ இட் மீன்ஸ் f இஸ் ஈக்குவல் டு மியூ mg cos alpha. ஏன்னா n is equal to mg cos alpha. This equal to this. அதனால தான் 2 பிளாக்கு இந்த பக்கம் மூவ் ஆகலை, இப்படி மூவ் ஆகிட்டு இருந்தது. ஓகே, நான் f is equal to mg alpha. நெட் ஃபோர்ஸ் என்ன வரும், மோஷன் இந்த பக்கம் இருக்குது, mg sin alpha இந்த பக்கம் இருக்குது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது, மோஷன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ எது பெரிய ஃபோர்ஸு, mg sin alpha பெரிய ஃபோர்ஸு, mg மைனஸ் f தான். mg இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். திஸ் இஸ் mg sin alpha. இந்த பக்கம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. சிக்மா எஃப் என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு எஃப் நெட். எஃப் நெட் எவ்வளோ வரும், மோஷன் இந்த பக்கம் இருக்கிறதுனால திஸ் ஃபோர்ஸ் மைனஸ் திஸ் ஃபோர்ஸ் எஃப் நெட். ஸோ சிக்மா எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இப்போ இது எழுதலாம். ஸோ எஃப் நெட் என்ன வருது, வாட் இஸ் எஃப் நெட், சிக்மா எஃப் இஸ் ஈக்குவல் டு mg sin alpha, that is f1 கூட நம்ம இதை வச்சுக்கலாம். f1 ஓகே. mg sin alpha, that is mg sin alpha minus mu என்ன வருது, f என்ன வருது, what is the value of f, f is equal to mu mg cos alpha. therefore net force. so acceleration என்ன வரும், force by mass. therefore force என்ன வருது, mக்கு வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா g sin alpha minus mu g cos alpha divided by m. இதுக்கு so acceleration from b to c acceleration is equal to g sin alpha minus mu g cos alpha. நல்லா பாருங்கள், ஃப்ரிக்ஷன் இல்லாததுனால இந்த போர்ஷன் மிஸ்ஸிங். மியூஸ் இந்த போர்ஷனுக்கு ஃபஸ்ட் ஹாஃபுக்கு மியூ 0ங்கிறதுனால இந்த போர்ஷன் மிஸ்ஸிங். இங்கே ஜி சைன் ஆல்ஃபா மட்டும் இருக்குது. ரைட், ஓகே. ஸோ ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஃப்ரம் பி டு சி, வாட் இஸ் இட்ஸ் வெலாசிட்டி, வெலாசிட்டி இஸ் u. ஓகே, சப்போஸ் இங்கே என்ன நம்ம வெலாசிட்டி ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சோம். இங்கே வெலாசிட்டி எங்கே கண்டுபிடிச்சோம், இங்கேருந்து ஏ டு பி வரும்போது இது இனிஷியல் வெலாசிட்டி u is equal to 0, ஃபைனல் வெலாசிட்டி is equal to gl sin alpha. அதை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, v is equal to gl sin alpha when இந்த பாடி இங்கேருந்து இங்கே வரும்போது. ஸோ இங்கே வரும்போது இந்த வெலாசிட்டி v is equal to v sin alpha will become initial velocity for b and this is final velocity. Final velocity here is equal to 0 கொடுத்துருக்காங்க. இந்த பாடி அங்கேருந்து ஒரு வெலாசிட்டியில் ஆரம்பித்து இங்கே வந்து ரெஸ்ட்டில் வருது. இங்கே ஆரம்பிக்கிற வெலாசிட்டினா இங்கேருந்து இங்கே எண்ட் ஆகிற வெலாசிட்டி, இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிற வெலாசிட்டி. ஸோ v is equal to gl sin alpha. So we can write u is equal to, at this point what is initial velocity,
GL sin alpha under root. GL sin alpha under root, and V at this point now comes to rest. V is equal to 0 and A is equal to G sin alpha minus mu G cos alpha. Right? Now, okay, V square is equal to U square plus 2AS. That is V is equal to 0 square plus 2 U square. U square என்ன வரும்? GL V square minus U square னு வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். V square minus GL sin alpha, GL sin alpha இதோட ஸ்கொயர் என்ன வரும்? U square இதோட ஸ்கொயர் என்ன? GL sin alpha. வெறும் GL sin alpha தான் வரும். இல்லைன்னா எப்படியும் எழுதிக்கலாம். sin alpha V square minus U square equal to 2 into A G sin alpha minus mu G cos alpha. A வந்துட்டு S எவ்வளோ வருது? இங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம் வருது? இங்கேருந்து இது half distance, இங்கேருந்து another half distance. டோட்டல் Lனா இது L/2 into L/2. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ திஸ் பிகம்ஸ் GL sin alpha is equal to GL sin alpha circle. இது ரெண்டு G இந்த L உள்ள கொண்டு வரும். G L sin alpha minus mu G L cos alpha. only extra இது கூட வருது, எக்ஸ்ட்ரா இது கூட வருது. ரைட்? ஓகே. ஸோ இதை எதை கேன்சல் பண்ணலாம்? இது கேன்சல் பண்ணலாம், ஜியும் கேன்சல் பண்ணலாம். இங்கே எல் இருக்குது, இந்த எல்லை காமனாக கேன்சல் பண்ணலாம். ஜி இப்போ வேறு என்ன இருக்குது? ஜி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது, கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்தர் வி கேன் கோ ஃபார், இட் மீன்ஸ் இது அங்கே கொண்டு போனோம்னா ஜி சைன் ஆல்ஃபா மைனஸ் வருது. மைனஸ் வந்து ஜியில் கேன்சல் ஆகுது, எல் கேன்சல் ஆகிடுது. இட் மீன்ஸ் நம்ம இதை எப்படி எழுதலாம்? மைனஸ் ஜி சைன் ஆல்ஃபா அங்கே பிடிச்சதுன்னா 2 சைன் ஆல்ஃபா. தேர்ஃபோர் இங்கே பார்த்தோம்னா என்னென்ன இருக்குது? மைனஸ் ஜி சைன் ஆல்ஃபா, மைனஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. இதை இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா 2 சைன் ஆல்ஃபா, 2 sin alpha is equal to, இது எங்கே கொண்டு போயிட்டோம், இதை இங்கே கொண்டு வந்தோம்னா mu cos alpha. This is mu cos alpha. or mu தானே நம்ம கண்டுபிடிக்கணும். mu is equal to என்ன வரும்? 2 sin alpha by cos alpha is equal to 2 tan alpha. Therefore mu is equal to 2 tan alpha. இந்த நியூமெரிக்கலில் ஒரு பிளாக், ஒரு இன்க்ளைன்டு பிளேன் வச்சுருக்காங்க. இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. மாஸ் ஆஃப் த பிளாக் இஸ் ஈக்குவல் டு 0.5 kg. அது ரஃப் சர்ஃபேஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ ரஃப் சர்ஃபேஸ். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ரிக்வயர்ட் டு மூவ் த பிளாக். இந்த பிளாக்கை மூவ் பண்ண எவ்வளோ ஃபோர்ஸ் தான் போகிறோம்? ஜஸ்ட் டு ஸ்லைட் இட் டவுன். ஏற்கனவே நான் ஜஸ்ட் டு ஸ்லைட் இட் டவுனுங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் டு ஸ்லைட் இட் டவுன்னா இன் த வெர்ஜ் ஆஃப் த பாடி, இன் த வெர்ஜ் ஆஃப் மூவிங் டவுன், வெதர் இட் மூவ்ஸ் டவுன் ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் மூவிங் டவுன். அப்படின்னா இங்கே என்ன ஆங்கிளாக இருக்கும்? இங்கே ஆங்கிள் ஆஃப் ரீபோஸில் தான் பாடி வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் மூவிங் டவுன். அண்ட் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். மறந்துட்டாங்க, முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் லெக்சரில் சொல்லியிருக்கோம். So it means the body is just in the verge of moving down. என்ன நடக்கும் இங்கே? So first let us see when this body is in the verge of moving down, என்னென்ன ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் பண்ணுது. So this is mg. ஸோ இதை இப்படி பிரிக்கலாம். இங்கே தீட்டா, திஸ் இஸ் தீட்டா. இந்த தீட்டா தான் இங்கே வரும். பல தடவை நம்ம சொல்லியாச்சு. தீட்டா ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிற சைடு mg cos theta, இந்த சைடில் இருக்குது mg sin theta. ஸோ நம்ம
எம்ஜி நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம், இந்த எம்ஜி இப்படி வருது, இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். எம்ஜி காஸ் தீட்டா இன்ட்டு திஸ் இஸ் எம்ஜி சைன் தீட்டா. இந்த எம்ஜி காஸ் தீட்டா, எம்ஜி சைன் தீட்டா, இதோட இந்த எம்ஜியோட இந்த காம்பனண்ட்டும் பர்மனெண்ட்லி ஃபிக்ஸ்ட். இந்த பாடி அப்பில் மூவ் பண்ணாலும் சரி, டவுனில் மூவ் பண்ணாலும் சரி, இப்படி தான் இருக்கும். கீழே வருது அந்த இன்க்ளைன் பிளேனுக்கு வெர்டிகலாக கீழே வருது காஸ், பேரலாக கீழே வருது சைன், அவ்வளோதான். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நவ் when it is in the verge of moving, வேறு என்னென்ன ஃபோர்ஸ் இதில் ஆக்ட் பண்ணுது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் will act here. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மோஷன் இந்த வெர்ஜ் ஆஃப் ஸ்லைடிங் டவுன். ஸோ இந்த பக்கம் இருக்கிற போது மோஷனுக்கு இதுதான் மோஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது ஃப்ரிக்ஷன். ஓகே, now we can write it. என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது? இங்கே ஒரு நார்மல் ரியாக்ஷன் எப்போதும் இந்த பாடிக்கு இந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலர்லி அப், இதுவும் சேமாக தான் இருக்கும் இந்த சுச்சுவேஷனில். அண்ட் ஸோ now we can write the equation. So n is equal to mg cos theta. இந்த இதில் இது ஒன்று, இதுவும் ஒன்று பேலன்ஸ் பண்ணுது. மோஷன் இந்த பக்கம் இல்லாததுனால ஒன்று. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன வரும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் F is equal to mu into n, where F is equal to mu ஓட வேல்யூ mu into n எவ்வளவு வரும்? n is equal to mg cos theta. F is equal to, so frictional force இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் என்ன ஃபோர்ஸ் இருக்கு? mg sin alpha. இந்த பக்கம் no extra force is given. அதை கீழே புஷ் பண்ண எந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸும் கொடுக்கல. இந்த mg sin alpha ஃபோர்ஸ் அதை கீழே எடுத்துகிட்டு வருது இந்த angle of repose. When in the verge of sliding down, that time the angle will be angle of repose or angle of friction. It means body is sliding down பண்ணும்போது slide down responsible in the component mg sin theta தான் consider. Friction opposite side இருக்குது. Friction will be in this direction. So friction is in this direction. Okay, now net force என்ன வருது? net force along this plane. இந்த பிளேனில் தான் பாடி மூவ் ஆகுது, இப்படி இல்லை, இப்படி மூவ் ஆகிற போகுது. நெட் ஃபோர்ஸ் என்ன வரும்? பாடி கீழ்ப்பக்கம் வருது, பாடி இஸ் கம்மிங் டவுன். அப்போ இது பெரிய ஃபோர்ஸு, இது சின்ன ஃபோர்ஸு. இந்த பெரிய ஃபோர்ஸ் இதை ஓவர் கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மிச்ச ஃபோர்ஸில் கீழே வருது. ஆர் வி கேன் ரைட் சிக்மா எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். நெட் ஃபோர்ஸ் என்ன வரும்? எம்ஜி sin theta minus frictional force என்ன வருது? frictional force is equal to mu mg cos theta is equal to mass into acceleration. What is acceleration? Acceleration in the case என்ன வரும்? acceleration, since acceleration is downward, so net force என்ன வரும்? so net force is equal to net force. This is net force. This is equal to net force. Net force is bringing it down. So net force is equal to mass into acceleration. So F, mass into acceleration, F than here. So we can write F is equal to mg sin theta minus mu mg cos theta. Minus mu mg cos theta. Okay. So this portion is equal to m. F force. Force is equal to mass into acceleration, Newton's second law. This is a second law. Second law, force is equal to mass into acceleration. So m எவ்வளோ? mg ரெண்டு காமனாக இருக்குது, ரெண்டையும் காமனாக mg வெளியில் எடுத்துடலாம். mg எடுத்துட்டோம். sin theta, sin of theta எவ்வளோ வருது? 30 டிகிரினா 1:√3:2. 2 எப்போது ஹைபாட்னிஸில் போகும், 30 எங்கே இருக்கும், அங்கே √3 வரும். இங்கே 1 by Pythagoras theorem 1:√3:2. So sin that is equal to half minus mu எவ்வளோ வருது? mu is equal to 0.2. So mu is equal to 0.2ங்கிறத 2/10 எழுதிக்கலாம். mu is equal to 0.2 is equal to 2/10 எழுதிக்கலாம். It is equal to 2/10.
10 into cos 30 அந்த இதில் பார்த்தா √3/2 is equal to m into g வருது. m into g is equal to m into g 0.5 kg into 10 into 0.5 kg into 10. g is equal to g நம்ம வேல்யூ கொடுத்துக்கோங்க. g is equal to 10 meter per second square. So this is equal to 5 into half-க்கு பதில் 0. எழுதலாம் minus this and this √3 1.732 divided by 10. 1.732 0.1732. क्योंकि √3 divided by 10 is equal to 0.1732. So 0.5 minus is equal to 5 into 0.34. So 5 into 0.3, 30%, 34% of 5 is equal to 1.7. So force required to move just to slide it down. This force, mg sin theta, is equal to 1.7 Newton. So firstly, let me 1.7 Newton. Second part, just to move the block without acceleration. See, this is the condition. A theta, just to move the block up without acceleration. Without acceleration means a is equal to 0. It means slowly it is moved up. Then only the acceleration will be 0. Just to move, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், just to move it up. Just to move it up, it is moving without acceleration. ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்போ இது மோஷன் இந்த பக்கம் இருக்குது இல்லையா. ஸோ மோஷன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இப்போ எங்கே இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. மோஷன் இந்த பக்கம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். ஸோ இந்த சைடில் இந்த கணக்கில் பார்க்குற போது திஸ் இஸ் மியூ. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும் இப்போ, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இங்கே இருக்கும் இப்போ. ஆஸ் இட் இஸ் எம்ஜி இப்படி ஆக்ட் பண்ணோம் எம்ஜி. ஸோ அந்த பிளேனுக்கு நேராக என்ன வரும், எம்ஜி காஸ் தீட்டா. ஸோ இந்த பிளேனுக்கு இந்த பக்கம் எம்ஜி சைன் தீட்டா ஏற்கனவே பார்த்துருக்கோம். எம்ஜி சைன் தீட்டா மூவ் அப் ஆனாலும் சரி, இப்போ மூவ் அப்பில் ஆகுது. திஸ் இஸ் செகண்ட் கேஸ். ஸோ இப்போ என்னென்ன ஃபோர்ஸ் இங்கே ரெஸ்பான்சிபிள் ஆகுது, நெட் ஃபோர்ஸ் என்ன வரும். ஸோ இங்கே ஒரு நார்மல் ரியாக்ஷன். ஸோ நார்மல் ரியாக்ஷன் n is equal to mg cos theta and frictional force is equal to mu into n is equal to mu into n என்ன வரும், mg cos theta. Frictional force is equal to m into g cos theta. Net force என்ன வரும், net force is equal to mass into acceleration. Since it is without acceleration, acceleration is equal to 0. So it means sigma f is equal to 0. What is sigma f? என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ தெர் இஸ் அனதர் ஃபோர்ஸ் விச் இஸ் தன்னைத்தானே மூவ் பண்ண முடியாது. தெர் இஸ் அனதர் ஃபோர்ஸ் பி விச் இஸ் லிஃப்டிங் இட் அப். ஸோ இந்த இடத்துல பிங்கிற ஒரு ஃபோர்ஸ், பிங்கிற ஃபோர்ஸ் இந்த கண்டிஷனில் மோஷன் எந்த பக்கம் இருக்கும், மோஷன் இஸ் இன் திஸ் டைரெக்ஷன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு இந்த பக்கம் இருக்கும், எம்ஜி சைன் தீட்டா இந்த பக்கம் இருக்கும். பிங்கிறது பி இஸ் அனதர் ஃபோர்ஸ், அனதர் ஃபோர்ஸ் விச் இஸ் அந்த பிங்கிற ஃபோர்ஸ் அப் சைடில் ஜஸ்ட் ட்ரைங் டு மூவ் ஸ்லோலி, தட் இஸ் வித்தவுட் ஆக்சலரேஷன். அது ட்ரை பண்ணது மேலே எடுத்துகிட்டு போவேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ பாடி ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் திஸ் பிளேன், இது வெர்டிக்கல், இது ஒன்று பேலன்ஸ் பண்ணுது. அலாங் திஸ் பிளேன் என்ன வரும், ஸோ மோஷன் அந்த பக்கம் இருக்குது. ஸோ P will be positive, P is equal to, so P is positive. அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது mg sin theta minus frictional force is equal to mass into acceleration. This is sigma f. Sigma f is equal to P minus mg is equal to mass into acceleration is 0. Okay, now the force required is P. P is equal to mg sin theta plus f, or we can write mg sin theta plus f and our mu into mg into cos theta, right. So P
is equal to mg, P is equal to mg வெளியில் எடுத்துரும். Mass is equal to 0.5, gravitation action 10 into sin theta. Theta is equal to 30, sin 30 is equal to half plus mu 0.2 no 2 by 10 into cos 30 is equal to root 3 by 2, which is equal to 5 into root 3 1.73, 5 into 0.5 plus 0.1732. And root 3 by 10 value is equal to 1.732, other divide by 10 at the bottom. So this is equal to 0.3268. So 5 into 0.3268. So this is extra force required. Is it right? 5.5. So 5.5 is equal to, and V is equal to 5 into 0.6. It will come as 0.6732. So P just required 5 into 630. It comes around 33 Newton approximately. We will keep it. In this case, just move up the plane is 3.3 Newton. Okay, here 3.3 Newton without accelerations. Question number 2. So already we written mg sin theta plus mg plus mu into mg cos theta is equal to mg sin theta into mu mg cos theta is equal to 3.3 Newton. 3.3 Newton. In the third question, it is moving up with acceleration. This second question, moving up without acceleration. Now moving up with acceleration. With acceleration, additional force on zero. If we force out without acceleration, force out, something is going to be added. So we have taken the value now, right now. Third case, just move up with an acceleration. Just move up with an acceleration. That is, இங்கே தான் block இருக்குது. நம்ம எது போட வேண்டியதில்லை. இது mg இப்படி வரும். So mg cos theta as usual. This is mg sin theta. This is theta. Okay. Then this is normal reaction. So now the block is moving with an acceleration. இதில் பார்த்தா without acceleration, இங்கே acceleration இருக்கு. ஓகே, ஸோ பாடி இந்த பக்கம் மூவ் பண்ணுற போது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம் வரும். ஏன்னா மோஷன் வந்து இந்த பக்கம் இருக்குது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இது mg sin theta இந்த பிளாக்ல சேம் திங் யூஸ் பண்ண mg sin theta, பட் ஹியர் நவ் இட் இஸ் மூவிங் வித் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் 0.2 meter per second square. Right? Now, sigma f இது balance பண்ணது. What is frictional force? Frictional force is equal to mu into n. N is equal to mg cos theta. Okay. என்னென்ன ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் பண்ணுது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது, மோஷன் இந்த பக்கம் இருக்கிறதுனால mg sin theta இந்த பக்கம் ஆக்ட் பண்ணுது. There is a force which is taking the block up with an acceleration of 0.2 meter per second square. Third case. So third case அப்படிங்கிற போது, so what is net force? Net force is equal to P இந்த பக்கம் போது அதை பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னா டவுன் சைடு வருது, நெகட்டிவ் எடுத்துக்கலாம். mg sin theta minus f, then minus f is equal to m into e. செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தா ஆக்சலரேஷன் 0 இருந்தது, இங்கே ஆக்சலரேஷன் இருக்குது. அதனால் நம்ம ஆக்சலரேஷனை கன்சிடர் பண்ணி ஆகணும். P is the force required. In the force required to pull it up. So என்ன கேட்குறேன், find the force required just to move up with the acceleration. So P is equal to mg sin theta plus f plus ma. So it's equal to mg
sin theta, F is equal to mu mg cos theta plus m into E. ஸோ இது ஏற்கனவே நம்ம போன இதில் கால்குலேட் பண்ணோம். போன செகண்ட் ப்ராப்ளத்தில் ஆக்சலேஷன் 0 இது மிஸ் ஆகிடுச்சு. பட் நவ் இயர் ஆக்சலேஷன் 0 இல்லை, ஸோ மாஸ் இன்ட்டு ஆக்சலேஷன் கண்டிப்பாக வரும். இதோட வேல்யூ என்ன அதை கண்டுபிடிச்சிருக்கோம், 3.3 நியூட்டன். 3.3 நியூட்டன். ஸோ m into a மாஸ் எவ்வளவு, 0.5 m into acceleration is equal to 0.2. ஸோ 1.00 1.1 5 into 2 10. So how much it comes, 0.1. So ma is equal to 0.1. So plus 0.1, ma is equal to 0.1. So is equal to 3.4 Newton. So here what is the force required is equal to 3.4 Newton. ஒன்று நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பிளாக் இன்க்ளைன்டு பிளாக்கில் இருந்ததுன்னா இந்த பக்கம் எம்ஜி காஸ் தீட்டா வரும், இந்த பக்கம் எம்ஜி சைன் தீட்டா வரும். ஏன்னு பல தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இனிமேல் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, போர் அடிச்சிடும். ஸோ எம்ஜி இந்த பக்கம் வந்து சைன் தீட்டா எலாங் த பிளேன், பர்பண்டிகுலர் பிளேனில் காசு வரும், எல்லாம் கீழே வரும், இதுவும் கீழே வரும். எம்ஜி இதோட வெயிட் எம் இன்ட்டு ஜி இன்ட்டு காஸ் தீட்டா எம் இன்ட்டு ஜி சைன் தீட்டா போட்டிங்கன்னா நீங்கள் ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஹியர் ஃபஸ்ட் கேஸில் just slide it down 1.7 Newton தேவைப்படுது. Move it without acceleration 3.3 Newton. Move it with acceleration of something is equal to 3.4 Newton.